லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணம், ஸ்ரீ மகாபாரதம் என்னும் இரண்டு இதிகாசங்களுக்குள்ளே மகாபாரதத்துக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்னும் ஸ்தோத்திரத்தினுடைய பெருமை வைபவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும்னு கூடியிருக்கிறோம். மகாபாரதம் 5வது வேதம் என்ன கொண்டாடப்படுகிறது. அந்த மகாபாரதத்துக்குள்ளே பகவத்கீதை என்பது சாரமான பகுதி. அந்த பகவத்கீதையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பக்தி யோகம், கண்ணனம் பெருமானிடத்துல பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த பக்தியை வளர்ப்பதற்கு தேவையான முக்கியமான பெருமைகள், பெருமானுடைய அந்த வைபவம், அதையெல்லாம் சேரப்பிடித்து சொல்லுவதே ஸ்ரீ சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்கிற ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்திற்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசர பட்டர் எனும் ஆச்சாரியர் அற்புதமாக வியாக்கியானத்தை அருளி இருக்கிறார். பகவத்குண தர்ப்பணம் என்ன அதற்கு திருநாமம். ஒவ்வொரு நாமமே எம்பெருமானுடைய குணங்களையோ எம்பெருமானுடைய ஸ்வரூபம் ரூபம் திருமேனியையோ அல்லது பெருமானுடைய சேஷ்டிதங்களையோ குறிக்கும். ஆகவே பெருமானுடைய குணங்களையே அனைத்து நாமங்களும் விளக்குகின்றன. பகவத் குண தர்ப்பணம், தர்ப்பணம்னு சொன்னால் கண்ணாடி. ஒரு கண்ணாடி எப்படி நம்முடைய உருவத்தை பிரதிபலித்து காட்டுமோ அதே போல எம்பெருமானுடைய தன்மைகளை எல்லாம் பிரதிபலிப்பு போல காட்டுகிறது இந்த நாமங்கள். அந்த நாமங்களுக்கு உண்டான வைபவம், பெருமை என்ன என்பதை பராசர பட்டர் அற்புதமாக விளக்குகிறார். அந்த வியாக்கியானத்தினுடைய தொடக்கத்திலே அவர் அருளி இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை கடந்த ஒரு வகுப்பிலே நாம் அனுபவித்தோம். தற்பொழுதும் அதிலே இன்னும் சில ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன. அதை பார்த்து மேலே அவர் எப்படி அவதாரிக்க சாதிக்கிறார்ங்கிற அந்த விஷயத்தை அனுபவிக்கலாம். இறுதியாக அவர் தாம் யாருங்கிறத வெளிப்படுத்தி கொண்டார். ஜாதோ லக்ஷ்மண மிஸ்ர சம்ஸ்ரய தனாத் ஸ்ரீவத்ஸ சின்ஹா திருஷேர் பூயோ பட்ட பராசரேதி பணிதா ஸ்ரீரங்கபர்த்ரா ஸ்வயம் ஸ்ரீ ஸ்ரீ ரங்கபதி பிரசாத திருஷயா ஸ்ரீரங்கநாதா வயः ஸ்ரீரங்கேஸ்வர காரிதோ விவருணதே நாம் நாம் சஹஸ்ரம் ஹரேஹே. ஹரி என்ன திருநாமம் கொண்டிருக்கக்கூடிய பெருமானுடைய ஆயிரக்கணக்கான நாமங்கள், அதனுடைய தொகுப்பு ஸ்ரீ சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். அதற்கு பொருளை தாம் விவரிப்பதாக தொடங்குகிறார். ஆனால் இத்தை எம்பெருமானே தனக்குள்ளே இருந்து கொண்டு விவரிக்கிறார். ஸ்ரீ ரங்கேஸ்வர காரிதோ விவருணதே, திருவரங்கநாதனே தம்முடைய உள்ளத்துக்குள்ளே அமர்ந்து இந்த வியாக்கியானத்தை அருளுகிறார் என்று அந்த அடக்கத்தோடு தம்முடைய அந்த ஒரு தன்மையோடு பராசர பட்டர் விவரித்தார் அந்த ஸ்லோகத்தை. அடுத்து தாம் எப்படிப்பட்டவர், தமக்கு இப்பேற்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் கிட்டி இருக்கிறதே, தாம் மிகவும் நீச்சன் தாழ்ந்தவன் என்று நைச்சியானுசந்தானத்தை போல தெரிவிக்கிறார். சம்சாரோ அயம் அப்பண்டிதோ பகவதி பிராகேவ பூயா கலௌ பூர்ணம் மன்யதமே ஜனே ஸ்ருதிசிரோ குஹ்யம் ப்ருவே சாகசாத் தத்ர ஸ்தோத்திரமிதம் பிரகாசயதி யஹ ஸ்துத்யச்ச யஸ்தாவுபௌ வியாசஹ காருணிகோ ஹரிஷ்ட ததிதம் மௌர்யம் சஹேதாம் மம. நான் இப்பொழுது ஒரு சாகசமான காரியத்தை பண்ண துணிந்திருக்கிறேன். அந்த சாகசமான செயலை பெரியோர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், மன்னிக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். மௌக்யம் சஹதாம் சஹேதாம் மம, என்னுடைய இந்த ஒரு மூர்க்கத்தனம், நான் ரொம்ப மூர்க்கனாக நடந்து கொள்ளுகிறேன். திருமாலையில தொண்டரடி பொடியாழ்வாரும் தெரிவித்தாரேன், மூர்க்கனேன் வந்து நின்றேன் மூர்க்கனேன் மூர்க்கனேனே. எம்பெருமானே உன்னுடைய பெருமையை எடுத்து பேசுகிறேன்னு வந்து விட்டேன். நீ எப்பேற்பட்டவர், அயர்வரும் அமரர்கள் அதிபதி, திருவுக்கும் திருவாகிய செல்வன், தேவருக்கும் தேவனாகிய எம்பெருமான், உம்முடைய பெருமையை தாழ்ந்தவனுக்குள்ளே தாழ்ந்தவனாக இருக்கக்கூடிய நான் எடுத்து உரைப்பதுங்கிறது மிகவும் மூர்க்கத்தனம். அப்படி இருப்பினும் செய்கிறேன்னு முன் வந்திருக்கிறேனே, என்னை போல மூர்க்கனின் இன்னொருத்தன் கிடையாதுன்னு அங்க தொண்டரடிப்பொடியாழ்வார் தெரிவித்தார். அதே போல மௌர்யம், என்னுடைய அந்த மூர்க்கத்தனத்தை சகித்து கொள்ளட்டும். சஹேதாம் மம, மம மௌர்யம் சஹேதாம். யாரு சகித்து கொள்ள வேண்டும்னா எம்பெருமானும் சகித்து கொள்ள வேண்டும். காருணிகோ ஹரிஷ்ட, மிகுந்த கருணை கொண்டிருக்கக்கூடியவனான எம்பெருமான் ஹரி, அவ்வெம்பெருமானும் சகித்து பொறுமையாக நம்மை ரட்சிக்க வேண்டும். அதே போல வியாசகா, விஷ்ணு ரூபாய வியாசாய என்ன, வியாசரே விஷ்ணுவனுடைய அவதாரம்னு கொண்டாடப்படுகிறார்.
அந்த வியாசரும் இத்தை பொறுத்து கொள்ளட்டும். ஏன்னா பாடப்பட்ட விஷயம் எம்பெருமான் ஹரி, அவருக்கும் எத்தனையோ பெருமை உண்டு, எண்ணிறந்த பெருமைகள் கொண்டிருப்பவர். அவருடைய பெருமையை நான் சொல்ல வந்துட்டேன்னு சொன்னால் அது சாகசமான காரியம். அதை எம்பெருமான் சகித்து கொண்டு பொறுமையோடு சரி சரி நம்முடைய குழந்தை தானே சொல்லட்டும் என்று நம்மிடத்துல பொறுமையோடு அனுகிரகிக்க வேண்டும். அடுத்து இந்த சஹஸ்ரநாமத்தை அருளி செய்திருக்கக்கூடிய வியாசர், மகாபாரதத்தையே கொடுத்த வள்ளல், அப்பேற்பட்ட வியாசாச்சாரியரும் இந்த சாகசமான செயலை பொறுத்து கொள்ளணும். வியாசர் என்பவர் வேதங்களையே பிரித்து கொடுத்த உயர்ந்த அதிகாரி, சிறந்த ஞானி, சிறந்த பண்டிதர். அவருடைய வார்த்தை எங்க இருக்கிறது? நம்ம போன்ற தாழ்ந்தவர்கள் எங்க இருக்கிறோம்? நாம் அவருடைய வார்த்தைக்கு பொருள் சொல்லுகிறோம் என்றால் இது பொருந்தவே பொருந்தாதே. அப்படிப்பட்ட இந்த சாகசமான காரியத்தை அவரும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஏன் அப்படி என்ன சாகசமான காரியம்னா, சம்சாரோ அயம் அபண்டிதோ பகவதி பிராகேவ. பிராகேவ முன்பே இந்த சம்சாரம் என்பது ரொம்ப அறியாமையோடு கூடியிருப்பது. அபண்டிதா, இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பண்டிதர்களே இல்லை, யாருக்கும் அறிவே கிடையாது. தாழ்ந்த லௌகிகமான விஷயத்துல தான் அறிவு இருக்கிறதே தவிர எம்பெருமான பத்தின விஷயம், அந்த எம்பெருமான பத்தின அறிவோ ஜீவாத்மாவை பத்தின நுண்ணறிவோ ஏதும் இல்லாதவர்கள். அறிவினால் குறைவில்லா அகல் ஞாலத்தவர் என்று நம்மாழ்வார் சாதிக்கிறார். அகல் ஞாலம், இந்த பூமி எப்படிப்பட்டதுன்னா இருள் தருமா ஞானம் என்றே முதல்ல தெரிவித்தார். மேலும் மேலும் இருளை விளைக்கக்கூடிய பூமி, அஜானத்தையே வளர்க்கக்கூடிய பூமியாக இது அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பூமிக்குள்ளே வசிக்கக்கூடிய ஜனங்கள் சம்சாரத்துல கட்டுப்பட்டிருக்கிறார்கள். பிறப்பு, இறப்பு, வளர்தல், தேய்தல், இது முதலான அந்த விகாரங்கள் மாறுதலுக்கு உட்பட்டு வேற எதையுமே அனுபவிக்காமல் உடல் சுகங்கள் இத்தையே அனுபவித்து மாறி மாறி பல பிறப்பும் பிறக்கிறார்கள். அப்படிப்பட்ட சம்சாரிகள் அபண்டிதா, பகவதி அபண்டிதா, எம்பெருமான பத்தின அறிவில்லாமல் உலக விஷயத்துல எதையோ கற்றிருக்கிறேன், வாசித்திருக்கிறேன்னு பெருமை வேற பேசிக் கொள்ளுகிறார்கள். அப்ப அறிய வேண்டிய பகவத் விஷயத்தை அறியாமல் மற்ற எந்த விஷயத்தை அறிந்தாலும் அது அறிவுன்னே பெயர் பெறாது. எம்பெருமான பத்தின அறிவாக இருந்தால்தான் அதற்கு அறிவுன்னே பெயர். யா வித்யா சா விமுக்தையே எத் கர்ம தன்ன பந்தாய. எது ஒன்று அறிவுன்னு சொல்லப்படும்னா, எது ஒன்று முக்தியை பெற்றுக் கொடுக்குமோ அதற்குத்தான் அறிவுன்னு பெயர். எந்த கர்மம் செயல்பாடானது நமக்கு பந்தத்தை விளைக்காதோ, பந்தம்னா ஒரு நம்மை கட்டுப்படுத்துவது, மேலும் மேலும் இந்த சம்சாரத்துல நம்மை வைத்து இங்கேயே கட்டுப்படுத்துவது எந்த செயலோ அந்த செயலுக்கு செயல்னே பெயர் அல்ல. அப்ப அதை கர்மம்னே சொல்ல முடியாது. ஆக அப்படி பெருமான பத்தின அறிவில்லாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். சம்சாரோ அயம் அப்பண்டிதா பகவதி பிராகேவ, முன்பே இப்படித்தான் இவர்கள் இருக்கிறார்கள். இந்த சம்சார மண்டலம் அப்படிப்பட்டது. ஊயகா கலவு பூர்ணம் மன்யதமே ஜனே ஸ்ருதிசிரோ குக்கியம் ப்ருவே சாகசாது. சரி, சாதாரணமாவே சம்சாரம் இப்படிப்பட்ட தன்மையோடு கூடியிருப்பது என்றால் இது கலியுகம் வேற, கிருதயுகம், அடுத்து திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு 4 யுகங்கள். ஒவ்வொரு யுகத்திலே தர்மம் அப்படி குறைந்து கொண்டு வரும், ஞானமும் சக்தியும் ஆற்றலும் அப்படி குறைந்து கொண்டே வரும். அப்ப கிருத்த யுகத்துல இருக்கக்கூடிய ஞானம்ங்கிறது 4 பங்கு முழுமையாக இருக்கிறதுன்னு சொன்னால் கலியுகத்துல 1 பங்கு கூட இல்லாமல் ரொம்ப குறைந்து விடுமா. அப்படி ஞானம்ங்கிறது ரொம்ப மழுங்கி போகக்கூடிய ஒரு காலம் கலியுகம்ங்கிறது இந்த காலம். அப்படிப்பட்ட கலவு பூர்ணம் மன்யதமே ஜனே, கலியுகத்திலே இன்னும் அறியாமை அதிகமாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் தெரிந்து நன்றாக நிரம்பி இருக்கிறோம். இவர்களுக்கு இயற்கையில எம்பெருமான பத்தின ஞானம் இல்லை என்றாலும் கர்வம் மட்டும் தலைக்கு மேல இருக்கான். அதனால பூர்ணம் மன்யதமே, எல்லாம் அறிந்தவன் நான், என்னை போல இன்னொருத்தனுக்கு அறிவு இருக்கா, நான் தான் எல்லாத்தையும் தெரிந்திருப்பவன் என்று தாங்களே உயர்த்தி நினைக்கிறார்கள். அந்த கர்வத்தோடு வேற இவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள், அந்த ஜனங்களிடத்துல இப்ப நான் எதை சொல்ல வந்திருக்கிறேன்னா, ஸ்ருதி சிரோ குஹ்யம் ப்ருவே சாகசாது. ஸ்ருதி சிரசு, ஸ்ருதி என்றால் வேதம், ஸ்ருதி சிரசு என்றால் வேதாந்தம், வேதத்தினுடைய தலையான பகுதி, அதுல உயர்ந்த அந்த பாகங்கள் உபனிஷத்துக்கள். உபனிஷத்துக்குள்ளே குஹ்யம், அதற்குள்ளே ரொம்ப மறைக்கப்பட்டு மறைவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உயர்ந்த அர்த்தம், வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கு என்ன நம்பெருமானுக்கே திருநாமம். நம்பெருமான் ஒரு விளக்காக பிரகாசிக்கிறார். எதுல அமைந்திருக்கிறார்? வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கு. வேதாந்தமாகிற உபனிஷத்துக்கள், சிறந்த அந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய உபனிஷத்துக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய உயர்ந்த வெம்பெருமான்.
எம்பெருமான பத்தி இந்த ஜனங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். இது எங்கேயானு பொருந்துமா? எம்பெருமான பத்தி சொல்லணும்னா உயர்ந்த வால்மீகி முதலான ரிஷிகள், எத்தனையோ பெருத்த வசிஷ்ட, விஸ்வாமித்ர, புலஸ்திய, அகஸ்தியர், வால்மீகி என்ற ரிஷிகளிடத்துல போய் சொல்லலாம். போதையந்த பரஸ்பரம் என்ன அவர்களிடத்துல உரையாடலாம், எம்பெருமான பத்தி எடுத்து சொல்லலாம். எம்பெருமான்னா யாருன்னே தெரியாமல் மூர்க்கத்தனத்தோடு இருக்கக்கூடியவர்கள், அறிவின்மையோடு இருக்கக்கூடியவர்கள், பெருமான்னு சொன்னா எதிரம்பு கோப்பவர்கள். என்னை விட அவன் பெரியவனா? நான் தான் பெரியவன், எனக்குத்தான் எல்லாம் தெரியும், என்னை நானே ரட்சித்துக் கொள்ளுகிறேன், என் முயற்சியினால்தான் அனைத்தும் நடக்கிறது என்று அறிவின்மையினாலே பீடிக்கப்பட்ட ஜனங்கள் இவர்களுக்கு நடுவே வந்து இவர்களிடத்துல அந்த உயர்ந்த எம்பெருமான பத்தி பேச வந்து விட்டேனே, இது என்ன மூர்க்கத்தனம்? ஸ்ருதி சிரோ குஹ்யம் குருவே சாகசாத்து. இதை இப்படி இவர்களிடத்துல சொல்ல வந்துட்டேன். சாகசாத் சிறந்த ஒரு பெரிய சாகச செயல். நல்லோர்களிடத்துல நன்மை எடுத்து சொன்னால் அதுல நன்றாக ஈடுபடும், அவர்களும் ரசிப்பார்கள். தீயவர்களிடத்துல நன்மை எத்தனைத்தான் எடுத்து சொன்னாலும் அவர்களுக்கு அது ஏறாது, விபரீதமாக வேற அமையும், நமக்கே துன்பத்தையும் கொடுப்பார்கள். பிரஹ்லாதன் எவ்வளவோ தன்னுடைய தகப்பனான ஹிரண்யகசிபுனிடத்துல தர்மத்தை எடுத்து கூறினான், பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொன்னான். இறுதியில அவனுக்குத்தான் ஆபத்தை ஏற்படுத்தினான். ஹிரண்யகசிபு எப்படியாவது இந்த குழந்தைய அழிக்க வேண்டும், பிரஹ்லாதனை ஏதேனும் ஒரு விதத்துல ஹிம்சை செய்ய வேண்டும் என்று அந்த குழந்தைக்கே ஹிம்சையை கொடுத்தானே தவிர அப்போ தனக்கு அந்த ஆபத்தும் இல்லாமல் சொஸ்தமாகத்தான் இருந்தான். அப்ப நல்லோர்களிடத்துல உபதேசித்தால் பயன் தரும், தீயவர்களிடத்துல உபதேசித்தால் நமக்கே தீமை திரும்பி வரும். அப்படி இருப்பினும் அந்த சாகசமான செயலை தத்திர ஸ்தோத்திரமிதம் பிரகாசயதி யஹா ஸ்துத்யச்ச யஸ்தா உபௌ. ஆஹா, அப்படிப்பட்ட ஒரு சாகசமான செயலை செய்ய வந்து விட்டேன். என்ன சாகசம் செய்ய போகிறீர்னா தத்திர ஸ்தோத்திரமிதம் பிரகாசயதி, உயர்ந்த இந்த ஸ்தோத்திரம் சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம், 1000 நாமங்களை கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம் நூல். இந்த நூலை பிரகாசயதி நன்றாக பிரகாசப்படுத்துகிறேன். வெறுமனே ஸ்தோத்திரம் மூல கிரந்தத்தை மட்டும் எடுத்து சொல்லாமல் அந்த நாமங்களுக்கு என்ன அர்த்தம், விஸ்வம்னா என்ன அர்த்தம், விஷ்ணுனா என்ன அர்த்தம் என்ன ஒவ்வொன்னுத்துக்கும் அர்த்தத்தை சொல்ல போகிறேன். சங்கதி சொல்ல போகிறார். பராசர பட்டருடைய வியாக்கியானம் எடுத்துக்கொண்டாலே எத்தனையோ பெருமைகள் உண்டு. மற்றையோர்களுடைய வியாக்கியானத்தை காட்டிலும் பராசர பட்டர் அருள் இருக்கிறார்னு சொன்னால் அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய அர்த்தங்களை மட்டும் சொல்லாமல் ஒரு வியாக்கியானம்னா எப்படி இருக்க வேண்டுமோ அந்த லட்சணங்கள் அதெல்லாம் பொருத்தமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு வியாக்கியானமாகத்தான் அருள் இருக்கிறார். நாமங்களுக்கு ஏது பெருமை என்று முன்பே அவதாரிகையில காட்டுகிறார். சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்துக்கு என்ன பெருமை, இத மற்ற புராணங்கள் எல்லாம் எப்படி கொண்டாடுகின்றன என்று அதனுடைய பெருமையை சொல்லி மேற்கொண்டு சஹஸ்ரநாமத்துக்கு முன்பாக அமைந்திருக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்களுக்கு யாது பெருமை, அதற்கு உள்பொருள் என்ன உட்பொருள் என்னன்னு விவரிக்கணும். மேலெழுந்த வாரியாக சில பொருள்கள் இருக்கும், ஆனா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பதத்துக்கும் அந்த துவன்யர்த்தம் என்று ஒரு பொருள் துவனிக்கும், அது உள்ளுரை பொருளாக அமைந்திருக்கும். அது சித்தாந்த ரீதியாகவும் சம்பிரதாய ரீதியாகவும் அதனுடைய கருத்து என்ன என்பதையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதையும் அற்புதமாக கருத்தாக கொண்டு நம்முடைய வியாக்கியானத்துல காட்டுகிறார். அதற்கடுத்து பிரிக்கிறார், வகுக்கிறார். இந்த நாமங்கள் எல்லாம் வரிசையா அமைந்திருக்கிறதே, எப்படி இந்த நாமங்களை பிரித்து கொள்ள வேண்டும், ஏன் இந்த நாமங்கள் இவ்வாறு அமைந்திருக்கின்றன, ஒரு நாமத்திற்கு அடுத்து அடுத்த நாமம் வருவதற்கு என்ன தொடர்பு, என்ன காரணம், ஏன் அடுத்து இந்த நாமம் வந்திருக்கிறது என்பதையெல்லாம் ரொம்ப அலசி ஆராய்ந்து வியாக்கரண ரீதியாக ஏன் இந்த நாமம் இப்படி அமைந்திருக்கிறது என்று அந்த சூத்திரங்களை எல்லாம் காட்டி லௌகிக நியாயங்களையும் காட்டி இப்படி ஆச்சரியமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நூல். இப்ப இவ்வளவு விளக்கமா விரிவாக இந்த ஸ்தோத்திரத்தை பிரகாசப்படுத்துகிறேன், இப்படி செய்யலாமோ என்று தன்னையே பார்த்து சொல்லிக் கொள்கிறார். சாகசாத்து தத்திர ஸ்தோத்திரமிதம் பிரகாசயதி யஹா, இப்படி செய்கிறேனே இந்த செயலை அடாது செய்யக்கூடிய இந்த செயலை பொறுத்து கொள்ள வேண்டும். ஸ்துத்யஷ்ச யஸ்தா உபவ், ஸ்துத்யஷ்ச யஸ்தா உபவ், அதாவது இந்த ஸ்தோத்திரத்தை பிரகாசப்படுத்தின பிரகாசயதி யஹா ஸ்துத்யஷ்ச, ஸ்துதிக்கப்படுபவன், இந்த ஸ்தோத்திரத்தினாலே ஸ்துதிக்க கூடிய விஷயமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்ப அவரும் அடுத்து பிரகாசயதி, இதை பிரகாசப்படுத்தினவரும், அதாவது ஸ்தோத்திரத்தை பிரகாசப்படுத்தினவர் வியாசர், ஸ்தோத்திரத்தினாலே ஸ்துதிக்கப்பட்டவர் புகழப்பட்டவர் எம்பெருமான். இந்த இருவரும் என்று அர்த்தம் கொள்ளலாம். ஸ்துத்யஷ்ச பிரகாசயதியஹ யஸ்தா உபவ், இந்த இருவரும், அந்த இருவரும் யாரு, வியாசகா காருணிகோ ஹரிஷ்ச, இந்த இருவரும் ததிதம் மௌர்த்தியம் சகேதாம் மம, இப்படி என்னுடைய அந்த மூர்க்கத்தனமான செயலை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அடுத்து அர்த்தே ஹரவ் தத் அபிதாயினி நாமவர்க்கே தத் வியஞ்சகே மயிச்ச பந்த விசேஷமேத்திய
சேவத்வமேதத் அமிர்தம் பிரணிபத்திய யாச்சே மத்தியஸ்தம் மத்தியஸ்த மத்சரிஜனா மத்தியஸ்த மத்சரிஜனா இக மாச்சபூவன் என்று தெரிவிக்கிறார். அதாவது இந்த இந்த அர்த்தத்தை யாரெல்லாம் பேணி தெரிந்து கொள்ள வேண்டுமா? இப்ப சகசிரநாமத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல போறார் அல்லவா, இதை எல்லோரும் கேட்க வேண்டும். சாகசமான செயலை சொல்ல வந்திருந்தாலும் இதை பொறுத்து கொண்டு வியாசரும் ஹரியுமே இப்பொழுது கேட்க போகிறார்னா, அப்ப மற்ற எல்லோருமே இந்த அர்த்தத்தினுடைய பொருளை கேட்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார். அதாவது இந்த நாமங்கள் அர்த்தே ஹரவ் தது அபிதாயினி நாமவர்க்கே, இந்த நாமங்கள் எல்லாம் அபிதாயினி, அதாவது அபிதானம் என்றால் பெயர்கள், நெம்பெருமானுடைய திருப்பெயர்கள், உயர்ந்த நாமங்கள். அந்த நாமங்கள் எல்லாம் அபிதாயினி நாமவர்க்கே, அவைகளெல்லாம் பெருமானுடைய நாமங்களாக அமைந்திருக்கின்றன. அடுத்து அர்த்தே ஹரவ், அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நாமங்களுடைய அர்த்தம் யாருன்னா ஹரிதானே, விஷ்ணு எம்பெருமானே அர்த்தமாக இருக்கிறார். சொல்லும் பொருளும் என்று இரண்டு இருக்கா, சொற்கள் அதற்கு உண்டான அர்த்தம் பொருள். அப்ப சொற்களாக பதங்களாக இருக்கக்கூடியன நாமங்கள், நாமங்களுக்கு அர்த்தமாக பொருளாக இருக்கக்கூடியவர் விஷ்ணு. அந்த இருவரும் தத் வியஞ்சகே மயிச்ச அந்த விசேஷமேத்திய, ஆக இந்த இருவரிடத்திலும் ஒரு விதமான அன்பு வைத்து இந்த நாமத்தை அறிந்து கொள்ள போகிறோம், நாமத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள போகிறோம்னா அந்த நாமத்திலையும் ஒரு விதமான பக்தி இருக்கணும். அந்த நாமத்தினுடைய விஷயமாக இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலையும் பக்தி இருக்க வேண்டும். இதைத்தான் ரகசிய கிரந்தங்கள்ல ஆச்சாரியர்கள் காட்டும் பொழுது மந்திரத்திலும் மந்திரத்திற்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கணக்க உண்டானால் காரியகரமாவது என்று பிரேமம் இருக்க வேண்டும் என்று காட்டி கொடுக்கிறார். அப்போ ஆச்சாரியனிடத்துல பிரேமம், ஆச்சாரியன் உபதேசித்த மந்திரத்திலையும் பிரேமம், மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்து மந்திரத்தால அறியப்படக்கூடிய எம்பெருமானிடத்திலும் பிரேமம் வேண்டுமா, அதைத்தான் தெரிவிக்கிறார். ஹரியான எம்பெருமான் தான் அர்த்தமாக விளங்குகிறார், பொருளாகவே இருக்கிறார். அவரை சொல்லக்கூடிய நாமங்கள் பெயர்களாக விளங்குகின்றன. தத் வியஞ்சகே மயிச்ச, அத்தை வெளிப்படுத்தக்கூடிய என்னிடத்திலும் இந்த நாமங்கள் இப்படி எம்பெருமான விளக்குகின்றனன்னு வெளிப்படுத்துபவர் இப்ப பராசர பட்டர் தானே, அப்படிப்பட்ட நம்மிடத்திலும் பந்த விசேஷம் ஏத்திய, ஒரு விதமான பந்தம், ஒரு பாசம், ஒரு அன்பு இப்படி நம்மிடத்துல கருணையோட விளக்குகிறாரே. இப்ப நாமெல்லாம் போய் கேட்டோமா, பராசர பட்டருடைய திருவடியை பிடித்து கொண்டு உம்மை விட்டால் நமக்கு வேறு கதி இல்லை, அனன்ய சரணாக வந்து பற்றி இருக்கிறோம், எப்படியாவது இந்த அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் என்ன யாரும் கேட்கவே இல்லையே. நாம் கேட்காது இருக்கக்கூடிய சமயத்திலே தாமே அபார கருணையோடு இந்த ஜனங்களிடத்துல ஒரு மிக்க இரக்கத்தோடு நாம சொல்லலைன்னா இவர்களுக்கு யாருக்கு எடுத்து சொல்லுவா, நம்ம விட்டால் யார் சொல்ல முடியும், ஆகவே நாம் தான் கூற வேண்டும் என்று தம்முடைய அந்த குணத்தோடு இரக்கத்தோடு தாமே வந்து தெரிவித்திருக்கிறார் அல்லவா. அதை பார்த்து அவரிடத்துல ஒரு அன்பு வரணும். நம்மிடத்துல அவருக்கு எப்படி அன்பு ஏற்பட்டதோ அதே போல அவரிடத்துல நமக்கு ஒரு அன்பு ஏற்பட வேண்டும் அல்லவா. அந்த அன்போடு நாம இதை கேட்கணுமா. விசேஷம் ஏத்திய சேவத்வமேவ சேவத்வமே ஏதத் அமிர்தம், சேவத்வம் இத்தை, சேவத்வம்னா இத்தை பருக வேண்டும், இத்தை அனுபவிக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும். என்னமோ பராசர பட்டர் சொல்லுகிறார், அது நமக்கு இல்ல, யாரோ உயர்ந்த ஞானிகளுக்கு சொல்றார், பக்தர்களுக்கு சொல்றார் என்று உதாசீனராக இருக்கக்கூடாது. இது நமக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடாது, நமக்காகத்தான் அருள் இருக்கிறார் என்று ஒரு அன்போடு அத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். சேவத்வம் ஏதத் அமிர்தம், நான் என்ன கசப்பான மருந்தையா கொடுக்குறேன், ஏதோ கஷாயம் குடிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும், பாலை குடிக்க காலை பிடிக்க வேண்டுமா என்ன ஆச்சாரியர்கள் சொல்லுவா. நல்ல பாலை பருக வேண்டும்னு சொன்னா காலை பிடித்து எப்படியான பாலை பருக வேண்டும்னு கேட்கணுமா, கொடுத்தால் இனிமையா இருக்க போறது ஓஹோன்னு பருக போகிறோம். அத மாதிரி பராசர பட்டர் இந்த நாமங்களுடைய பொருளை எடுத்து சொல்கிறார்னா ஒவ்வொன்னும் தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாக அத்தனை இனிமையாக இருக்கின்றது. இத்தனை இனிமையான விஷயத்தை கொடுக்கறச்ச என்ன கஷ்டம், கசப்பா இல்லையே. ஆக அத்தை அமிர்தத்தை பருக வேண்டும். சேவத்வம் ஏதது அமிர்தம் பிரணிபத்திய யாச்சே, இத்தை உங்க காலை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்ளுகிறேன். பிரணிபத்திய அப்படின்னா கீழே விழுந்து நமஸ்கரிக்கிறேன், வணங்குகிறேன் அர்த்தம். பராசர பட்டர் எப்பேற்பட்டவர், நம்பெருமாளுடைய அந்த சன்னதியின் முன்னாடி இருக்கக்கூடிய தூண்களுக்கு இடையே தூளி கட்டி அங்க வளர்ந்தவர். ஸ்ரீ ரங்கராஜ கமலாபத லாலிதத்துவம் என்ன பெரிய பிராட்டிக்கும் பெரிய பெருமாளுக்கும் ஒரே திருக்குமாரரை போல அப்படி சீரும் சிறப்புமாக விளங்கி இருக்கக்கூடிய ஆச்சாரியர் நம்ம காலில் விழுந்து வணங்குகிறார். எப்படியாவது இந்த அர்த்தத்தை நீங்கள்லாம் கேட்டு பயன்பெறுங்கள், இதை கேட்டு அனுபவியுங்கள் என்று பிரணிபத்திய யாச்சே யாச்சிக்கிறேன். மத்தியஸ்த மத்சரிஜனா இக மாச்சபூவன், எப்படி இருக்கக்கூடாது, அன்போடு இருக்கணும்னு சொன்னார். ஆனா மத்தியஸ்தமா இருக்கேன், நான் அன்போட இல்ல, நடுநிலையாக இருக்கிறேன். அவர் பக்கமும் சாயறது இல்ல, இன்னொரு பக்கமும் சாயறது இல்ல. வந்தால் சரி,
வரலன்னா ஒண்ணும் இல்லை என்று மத்தியஸ்த நிலைமை, நடுநிலைமையாக இருக்கக்கூடாது. கண்டிப்பா பெருமானுடைய விஷயத்தை கேட்டே ஆக வேண்டும். யார் தடுத்தாலும் நான் அன்போடு கேட்க போகிறேன் என்று அதுல உறுதியோடு அந்த பக்கம்தான் ஒரு பட்சத்துல தான் இருக்கணுமே தவிர சாதாரணமா பக்ஷபாதம் கூடாது, நடுநிலைமையாக இருக்க வேண்டும் என்று பல இடங்கள்லயும் சொல்லுவார்கள். ஆனா பகவத் விஷயம்னு வந்தால் பக்ஷபாதத்தோடத்தான் இருக்கணும். எம்பெருமான் தாய் தகப்பனை போல இருக்கக்கூடிய எம்பெருமான் இடத்துல பக்ஷபதித்துத்தான் நம்ம பேசணுமே தவிர அது என்ன எம்பெருமான் விஷயமாக பக்ஷபாதத்தோடு இருத்தல், அப்படி இருக்கக்கூடாதுன்னு யாரானும் பேசினால் அப்ப அறியாமையால பேசுகிறார்கள்னு அர்த்தம். தாய் தந்தைக்குத்தான் ஒரு குழந்தை எப்பொழுதும் பக்ஷபாதத்தோடு இருக்க வேண்டும். நாமெல்லாம் இல்லையா தேசப்பற்று, நம்முடைய தேசம்னு சொன்னால் எவ்வளவு பற்று வைக்கிறோம், தாய்மொழினா எவ்வளவு பற்று வைக்கிறோம், நம்முடைய தேசம், நம்முடைய நாடு, நம்முடைய கலாச்சாரம்னா எவ்வளவு பற்றோடு இருக்க வேண்டும். அதையெல்லாம் குறை சொல்ல முடியுமா? என்ன இப்படி பக்ஷபாதத்தோடு இருக்கிறீர்களே, எல்லா தேசத்தையும் ஆதரிக்க வேண்டும், எல்லா மொழியும் ஆதரிக்க வேண்டும். அது ஒரு பக்கம் பொதுவா எல்லாத்தையும் ஆதரித்திருந்தாலும் நம்முடையதுன்ற ஒரு அபிமானம் நமக்கு உண்டா இல்லையா? அதுல யாரும் குறைய சொல்ல முடியாது. அது இருக்க வேண்டும். அது இல்லைனாதான் பெரிய தப்பு, தவறு. அத மாதிரி எம்பெருமான் விஷயத்துல நமக்கு இயற்கையிலே அன்பு இருக்க வேண்டும். பக்ஷபதித்துத்தான் இருக்கணும். யார் எதிர்த்து வந்தாலும் புலையரமாகி நின்ன புத்தோடு சமணமெல்லாம் கலையற கத்தமாந்தர் காண்பரோ கேட்பரோதாம் தலை அறுப்புண்டும் சாகேன் சத்தியம் காண்மினையா சிலையினால் இளங்கசத்த தேவனே தேவனாவான் என்று தொண்டரடிப்படியாழ்வார். பரமசாது, சத்துவகுணம் மிகுந்து இருப்பவர். ஆனால் அவர் சொல்லுகிறார், என் தலையை அறுத்தால் கூட சத்தியமா நான் சொல்றேன், எம்பெருமானுக்குத்தான் பெருமை உண்டு. சிலையினால் இளங்கசத்த தேவன், ராமன் தான் சிறந்தவன், பரமாத்மா, அவர்தான் நமக்கு ஜகத்துக்கு நாதன், அவர் பட்சத்துலதான் நான் இருப்பேன்னு அவ்வளவு உயர குரல்ல சொல்லுகிறார்னா அப்ப எம்பெருமான் விஷயமாக பக்ஷபதித்துத்தான் இருக்கணும். அவருடைய பெருமைகளை கேட்டுத்தான் தீர வேண்டும். அதற்குத்தான் இங்க பராசர பட்டரும் மத்தியஸ்தமா இருக்கேன். சில பேர்லாம் நான் அந்த பக்கமும் சார மாட்டேன், இந்த பக்கமும் சார மாட்டேன், கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்காருன்னு சொல்ல மாட்டேன், இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருந்தால் ஒன்னும் பயன் இல்லை. அப்படி இருக்க வேண்டாம், மத்தியஸ்தமாக இருக்க வேண்டாம். மத்சரிஜனா இக மாச்சபூவன், அல்லது விரோதமாக, மத்சரம்னு சொன்னால் ஒரு பொறாமை, விரோத மனப்பான்மை. அது என்ன அவர் சொல்றது நான் கேட்கறது, நானே இதற்கு அர்த்தம் சொல்றேனே, எனக்கு தெரியாதா என்ன, அதென்ன அவரிடத்துலதான் நான் கேட்க வேண்டுமா என்ன என்று இந்த விரோதத்தன்மையும் பாராட்டக்கூடாது. என்ன மத்பக்தகா மஜ்ஜனகா மத்யாதி என்ன பக்தர்களை பத்தி சொல்லும் பொழுது போதையந்த பரஸ்பரம் என்று தெரிவிக்கிறார். ஒரு கண்ணன் அடியவன் எப்படி இருக்க வேண்டும்னு சொல்லும் பொழுது ஒரு பக்தன் எப்படி இருக்கணும்னா, ஒரு பக்தன் மற்றொரு பக்தனிடத்துல பேசணும், அவன் இவனிடத்துல பேச வேண்டும். இருவரும் பேசிக் கொள்ளுகிற சமயத்துல அந்த எம்பெருமான பத்தின விஷயங்களை ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். துஷ்யந்திச்ச ரமந்திச்சன்னு தெரிவிக்கிறார். பேசி பேசி இருவரும் ஆனந்திக்க வேண்டும், அன்போடு எம்பெருமான சிந்திக்க வேண்டும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அடையாளம் பக்தனுக்கு இருக்க வேண்டுமா? ஆகவே இதோ நாம் சொல்லுகிறோம்னா ரொம்ப அன்போடு நம்ம கண்ணனை பத்தி தானே இவரும் சொல்லுகிறார் என்று அந்த விருப்பத்தோடு கேட்க வேண்டுமே தவிர விரோத மனப்பான்மை பாராட்டி கொண்டு அதென்ன அவர் சொன்னால்தான் கேட்க வேண்டுமா, நமக்கே தெரியாதா, இன்னொரு தளத்துல கேட்டுக்க மாட்டேனா என்று சொல்லாமல் இவர் சொல்லுவதை ஆதரித்து அன்போடு கேட்க வேண்டும் என்ன சாதிக்கிறார். இப்படி வரிசையா சில ஸ்லோகங்களை சொல்லி மேற்கொண்டு அவதாரிக்க சாதிக்கிறார். இந்த சஹஸ்ரநாமத்துக்கு ஏது பெருமை என்பதை சொல்லுவதற்கு முதல்ல மகாபாரதத்துக்கு என்ன பெருமைன்னு சொல்ல வேண்டுமே, அந்த பெருமையை முதற்கண் தொடங்குகிறார். முதல்ல 2-3 வாக்கியங்களை மட்டும் அவருடைய வியாக்கியானத்துல இருக்கிறத பார்ப்போம். அதற்கு மேற்கொண்டு மொத்த வியாக்கியானத்தையும் வைத்துக்கொண்டு காலக்ஷேபமா பார்க்கணும்னா அது நீண்ட காலம் பிடிக்கும், ரொம்ப செறிவாகவும் இருக்கும். அத்தனை அளவுக்கு நமக்கு நேரமும் இல்லை. ஏன்னா ஒரு வகுப்புங்கிறதே 1/2 மணி நேரம் தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்குள்ள நாம பங்கி வாசித்து காலக்ஷேபமாக பண்ணணும்னா ரொம்ப நீண்ட காலம் பிடிக்கும். அதனால எப்படி அவருடைய வியாக்கியான சைலி அமைந்திருக்கிறது என்ன 2-3 வாக்கியங்களை மட்டும் முதல்ல வாசித்து அதனுடைய பொருளை பார்க்கலாம். மேற்கொண்டு சுருக்கமா அவதாரிக்கையில என்ன சாதிக்கிறாருங்கிறத அடுத்த வகுப்புல சொல்லி அந்த வியாக்கியானத்தினுடைய சாரத்தை மட்டும் அனுபவிக்கிற மாதிரி நாம வைத்துக் கொள்ளலாம். முதல்ல தொடங்குகிறார். இஹகலு நிகிலோபி சேதயமானஹா பிரமாணதா பிரமேயம் பரிச்சிந்தன் தச்சேத் பிரமேயம் அனுகூலம் ததுபாதீத யதா ஸ்ரக் சந்தன கணகாதிகம் தச்சேத் விபரீதம் அபோஹேத யதா க்ஷுர கண்டகாதிகம் என்று தெரிவிக்கிறார். அதாவது இஹகலு இந்த பூமியிலே எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள், நிகிலோ அபி, நிகிலோ சகலன்னு சொன்னாலும் அகிலன்னு சொன்னாலும் நிகிலன்னு சொன்னாலும் எல்லாம் அனைவரும் அர்த்தம். அப்ப இஹகலு இந்த பூமியிலே அனைவரும் எப்படி இருக்கிறார்கள்னா சேதயமானஹா எல்லா அறிவு இருக்கக்கூடியவர்களும், சேதயமானஹா எல்லா அறிவு படைத்திருப்பவர்கள் சேத்தனர்கள், எல்லா ஜீவாத்மாக்களும் அறிவு படைத்திருக்கக்கூடியவர்களும்
ஜீவராசிகளும் எப்படி இருக்கிறார்கள்? பிரமாணதா பிரமேயம் பரிச்சிந்தன். பிரமாணம் அறிவை ஏற்படுத்தக்கூடிய கருவி. எதன் மூலமாக நமக்கு அறிவு ஏற்படுகிறதோ அதற்கு பிரமாணம்னு பெயர். பிரமான்னு சொன்னால் உண்மையான அறிவு, உள்ளது உள்ளபடியான அறிவு. கண்ணால விஷயங்களை பார்க்கிறோம், எது என்னங்கிறத அப்படியே உணர்கிறோம்னு சொன்னால் அதற்கு பிரமான்னு பெயர். தவறாக உணர்ந்து கொண்டால் பிரமம்னு பெயர். பிரமா பிரமா என்று 2 எழுத்து தான் அதுல மாறுபாடு. அதை இப்பன்னு உச்சரித்தால் உயர்ந்த அறிவு, நல்ல அறிவுன்னு அர்த்தம். பிர என்று அந்த பகாரத்தோடு உச்சரித்தால் அப்ப தவறான அறிவுன்னு அர்த்தம். அப்ப ஒரு எழுத்து உச்சரிப்பு மாறினாலே அர்த்தமே விபரீதமாக போய்விடும். அப்ப பிரமான்னு சொன்னால் நல்ல தெளிவான உண்மையான அறிவு. கண்ணால பார்க்கிறேன், இதோ இது தூண் என்று அறிந்து கொண்டால் அது உண்மையான அறிவு. இது மரத்தால ஆக்கப்பட்ட தூண் சொன்னால் அது உண்மையான அறிவு. ஆனால் இந்த தூண்னு பார்த்துட்டு அதை தூண்னு கிரகித்து கொள்ளாமல், ஓ இதுவா, இது ஏதோ புஷ்பத்தினால ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மரம், புஷ்பத்தால ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தூண்னு சொன்னால் இல்லையே, அது தவறான அறிவு. புஷ்பத்தாலே ஆக்கப்பட்டிருக்கிறது, மரத்தால தான் ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்ப உள்ளது உள்ளபடியான அறிவுக்கு பிரமான்னு பெயர், தவறான அறிவுக்கு பிரமம்னு பெயர். இப்போ பிரமாணத்தகா, பிரமாணம் என்பது சரியான அறிவை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய கருவி. எதன் மூலம் இந்த அறிவை நாம பெறுகிறோமோ அதற்கு பிரமாணம்னு பெயர். 3 பிரமாணங்கள் அமைந்திருக்கின்றன. நம்ம சம்பிரதாயத்துல 3 பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்று 3 பிரமாணங்கள். பிரத்யக்ஷம்னு சொன்னால் இந்திரியங்கள், கண்ணு, காது, தோல், மூக்கு, நாக்கு என்று இந்த 5 அந்த இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள். இதன் மூலமாகத்தான் ஞானம் நமக்கு ஏற்படுகிறது. கண்ணால விஷயங்களை பார்த்து உணர்கிறோம், காதால கேட்டு உணர்கிறோம், மூக்கால நுகர்ந்து உணர்கிறோம், நாக்கால சுவைத்து உணர்கிறோம், தொடு உணர்ச்சி தோலால தொட்டு பார்த்து உணர்கிறோம். இதெல்லாம் ஞானேந்திரியங்கள். இதன் மூலமாக அறிவு ஏற்படுகிறதா? அப்ப பிரத்யக்ஷம்னு சொன்னால் இந்திரியத்துகளால ஏற்படக்கூடிய அறிவு, பிரத்யக்ஷ ஞானம். பிரத்யக்ஷம்னு சொன்னால் இந்திரியங்கள், இந்திரியங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஞானம் பிரத்யக்ஷ ஞானம். அடுத்து அனுமானம். அனுமானம்னா கண்ணுக்கு முன்னாடி ஏதோ சில விஷயம் மட்டும் தெரியும், அதை வைத்து கொண்டு மற்ற விஷயங்களை அனுமானம் செய்து ஊகித்து அறிதல். யுக்திகளை கொண்டு வாதங்களை வைத்து யூகம் பண்ணி, ஓ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஊகித்து அறிதல், அது அனுமானம்னு பெயர். அடுத்து சப்தம். இந்த 2மே இல்லாமல் யாராவது பெரியோர்கள், சிறந்த ஞானிகள், பண்டிதர்கள், ஆச்சாரியன், குரு நமக்கு உபதேசிக்கலாம். சிறந்த அர்த்தங்களை அவர்கள் உபதேசிக்க அதை அப்படியே நாம கேட்டு உணரலாம். இது சப்தம்னு பெயர். அப்ப அவர்களுடைய வார்த்தைகள், சொற்களை வைத்துக் கொண்டு, வாக்கியங்களை வைத்துக் கொண்டு அறிகிறோம். இப்படி 3 பிரமாணங்களா? பிரமாணதா பிரமாணங்களை கொண்டு பிரமேயம் பரிச்சிந்தன். பிரமேயம் என்றால் பிரமாணத்தினால அறியக்கூடிய விஷயத்துக்கு பிரமேயம்னு பெயர். நம்ம அறிவால எதை அறிகிறோம்? அறிவை ஏற்படுத்தக்கூடியது பிரமாணம். அந்த அறிவு எதை பற்றின அறிவு? அந்த விஷயத்துக்கு பிரமேயம்னு பெயர். புஷ்பத்தை பத்தி அறிகிறேன் சொன்னால் புஷ்பம்ங்கிறது பிரமேயம். வீட்டை பற்றி அறிகிறேன் சொன்னால் வீடு பிரமேயம். சிறுவனை பற்றி அறிகிறேன்னு சொன்னால் சிறுவன் பிரமேயம். கடவுளை பற்றியே அறிகிறேன்னு சொன்னால் கடவுள் பிரமேயம். இப்படி அந்த விஷயம் எதுவோ அதற்கு பிரமேயம்னு பெயர். அப்ப உலகத்துல எல்லோரும் எப்படி இதை அறிகிறார்கள்? ஒவ்வொரு விஷயத்த நாம் அறிகிறோமே, எதன் மூலமாக அறிகிறோம்னா பிரமாணதா பிரமேயம் பரிச்சிந்தன். பிரமாணங்களை கொண்டுதான் பிரமேயங்களை அறிகிறோம். மானாதீனா மேய சித்திகி என்று இத்தை சாஸ்திரக்காரர்கள் சொல்லுவார். மானத்துக்கு அதீனப்பட்டுத்தான் மேயம் இருக்கிறது, அதாவது பிரமாணத்துக்கு அதீனப்பட்டுத்தான் பிரமேயம் இருக்கிறது. ஒரு விஷயத்தை நாம் அறிகிறோம்னா எதன் மூலமாக அறிகிறோமோ அதற்கு கட்டுப்பட்டுதான் அதை அறிய முடியும். இப்ப என் கண்ணு காமால நோய் வந்திருந்ததுன்னு வச்சுப்போம். மஞ்ச காமாலை நோய் பீடித்தவன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் சங்கத்தை பார்க்கிறான், வெளுத்த சங்கு. அதை பார்க்கிறச்ச அது மஞ்சள் நிறத்துல தெரியும். அப்ப சங்கு உண்மையிலே மஞ்சள் நிறத்துல இருக்கிறதானா? இல்லையே, அது வெண்மையோடு கூடின சங்குதான். ஆனால் இவனுக்கு கண்ணுல தோஷம், குற்றம் இருப்பதனால அது மஞ்சளாக தெரிகிறதா? அப்போ பிரமாணம், கண்ணாகிற அந்த பிரமாணத்தினால பார்க்கக்கூடிய சமயத்திலே பிரமேயம் உண்மையாக இருந்தாலும் அது தவறாக இவனுக்கு புரிகிறது. அப்ப மானாதீனா மேய சித்திகி, மானத்தை கொண்டு பிரமாணத்துக்கு உட்பட்டு கட்டுப்பட்டுதான் பிரமேயம் சித்திக்கிறது. அப்ப பிரமாணம் சரியான பிரமாணமா இருக்கணும். அதை தவறாக வைத்துக் கொண்டால் விஷயங்களும் தவறாக போய்விடும். சரியான பிரமாணத்தை கொண்டு விஷயத்தை சரியாக அறிந்தால் அப்பதான் அது உண்மையான அறிவு, பிரமா என்று பெயர் ஏற்படுகிறது. இப்படித்தான் உலகத்துல எல்லோருமே அறிகிறார்கள். பிரமேயம் பரிச்சிந்தன். இப்படித்தான் பிரமேயங்களை கொண்டு கண்டு அறிகிறார்கள், ஆலோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். சரி, தச்சேத்து அப்படி பார்க்கிற சமயத்துல பிரமேயம்
அனுகூலம் தது உபாததீத. அனுகூலமான பிரமேயம் அப்படின்னா நமக்கு அவைகளுக்குள்ளே தச்சேத் அப்படிப்பட்ட அந்த விஷயங்களுக்குள்ளே பிரமேயம் அனுகூலம், அனுகூலமான பிரமேயம், நமக்கு நன்மை விளைக்கக்கூடியவை, நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவை. அனுகூலமா இருக்கு அப்படின்னா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, நமக்கு நன்மை ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட விஷயங்களை ஆதரிக்கிறோமா? தது உபாததீத, அத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அத்தை கை கொள்ளுகிறோம், அனுகூலமான விஷயங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். அதே மாதிரி பிரதிகூலம், நமக்கு விருத்தமா இருக்கு, எதிரா இருக்கு, நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியவையா இருக்கு, நமக்கு ஆபத்து பாதிப்பை விளக்கக்கூடியவையா இருக்கு, அதையெல்லாம் கை விட்டு விடுகிறோம். இப்படித்தானே எல்லாரும் செய்கிறோம். பிரமாணத்தை கொண்டு பிரமேயத்தை அறிந்த பிற்பாடு அந்த பிரமேயமான விஷயங்களுக்குள்ளே அனுகூலமான விஷயங்கள், நன்மை தரக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிறோம், தீமையை விளக்கக்கூடிய விஷயங்களை தள்ளிவிடுகிறோம். அதற்கு உதாரணம் தெரிவிக்கிறார். ஸ்ரகு சந்தன கனகாதிகம். ஸ்ரக்குன்னா மாலை, புஷ்ப மாலை. அதுல ஸ்ரக்குன்னு சொன்னால் ஒரே புஷ்பத்தினால ஆக்கப்பட்ட மாலையாம். பெருமாள்லாம் புறப்பாடு சமயத்துல நிறைய மாலைகளை சாத்தி கொள்ளுவார். அந்த மாலைகளுக்குள்ளே வெவ்வேறு மாலைகள் இருக்கும். பெருமாள் முதல்ல உள்ள சாத்தி கொண்டிருக்கக்கூடிய மாலைகள் பார்த்தா ஒரு புஷ்பத்தாலேயே செய்யப்பட்ட மாலையா இருக்கும். வெறும் மல்லி புஷ்பத்தினாலேயே செய்யப்பட்டிருக்கலாம், முல்லை புஷ்பத்தினாலேயே செய்யப்பட்டிருக்கலாம், விருட்சி புஷ்பத்தினால செய்யப்பட்டிருக்கலாம். அப்படி ஒரு புஷ்பத்தினாலேயே தொடுக்கப்பட்ட மாலையாக இருந்தால் அதற்கு ஸ்ரக்குன்னு பெயர். ஸ்ரக்கு சந்தனம், பூசிக்கொள்ளக்கூடிய சந்தனம். அடுத்து கனகாதிகம், தங்கம். கனகம்னு சொன்னால் தங்கம், தங்க ஆபரணமோ தங்க நாணயமோ எதையோ ஒன்று. ஆக இப்படிப்பட்ட வஸ்துக்கள் பிரமேயங்களை ஆதரிக்கிறோம். ஸ்ரக்குன்னு சொன்னால் ஓ மாலையா, நன்னா இருக்குமே, கழுத்துல போட்டு அணிந்தால் சந்தோஷமா இருக்குமே, சந்தனத்தை பூசிக்கொண்டால் நல்ல குளிர்ச்சியாக இருக்குமே, கனகம் தங்கம் விலை மதிப்பற்றதாச்சே, அது நமக்கு கிடைத்தது என்று அனுகூலமான பதார்த்தங்களை கண்டால் எடுத்துக்கொள்ளுகிறோம். சரி, பிரதிகூலமான பதார்த்தங்கள் தச்சேது விபரீதம் அபோகத. அனுகூலத்துக்கு விபரீதமா இருக்கிறது பிரதிகூலம், நமக்கு எதிராக இருக்கிறது, துன்பத்தை விளக்கக்கூடியதாக இருக்கிறது. அபோகேத, அத்தை விட்டு விடுகிறோம். யதா சுர கண்டகாதிகம் என்றால், கண்டகம்னு சொன்னா முள்ளு, சுரம் என்றால் அதாவது கல்லு, மண்ணு, கட்டை, இது முதலான அந்த விஷயங்கள், அதையெல்லாம் நாம விட்டு விடுகிறோம். சுரம் என்றால் ரொம்ப தாழ்ந்த வஸ்து, ஏதோ மண் கட்டி முதலானவைகளால் நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதை ஒன்றும் பெரிய விஷயமா மதிக்க மாட்டோம், அதை விட்டுடுவோம். கண்டகம்னா முள்ளு, இதையும் தள்ளி விடுகிறோம். ஆக அப்படி பிரதிகூலமான விஷயங்களை கைவிட்டு விடுகிறோம், ஒரு பொருளாகவே மதிப்பதில்லை. நமக்கு அனுகூலமான பதார்த்தங்களை கை கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறார். தச்சேத்து அனுபய ரூபம் உபேக்ஷேத யதா காஷ்ட லோஷ்டாதிகம் என்று தெரிவிக்கிறார். அதாவது அனுகூலமும் இல்லை, பிரதிகூலமும் இல்லை. சுரம்னு சொன்னால் கத்தி, அடியான் தப்பா சொல்லிட்டேன். சுரம்னு சொன்னால் கத்தி, கண்டகம்னு சொன்னா முள்ளு. கத்தி முள்ளு போன்ற பிரதிகூலமான வஸ்துக்களை கைவிட்டு விடுகிறோம். அடுத்து காஷ்ட லோஷ்டாதிகம். காஷ்டம்னு சொன்னால் கல்லு, கட்டை, கட்டை. லோஷ்டம்னு சொன்னால் தாழ்ந்த ஒரு விஷயம், அந்த மண்ணு, கல்லு முதலானவைகள். காஷ்ட லோஷ்டம், காஷ்டம்னா மரக்கட்டைன்னு வச்சுக்கலாம், லோஷ்டம்னு சொன்னால் சின்ன கல்லுன்னு வச்சுக்கலாம். இதையெல்லாம் விட்டு விடுகிறோம். இது எப்படிப்பட்டவைனா இரண்டும் இல்லை, அனுபய ரூபம். இது அனுகூலமாகவும் இல்லை, பிரதிகூலமாகவும் இல்லை. கத்தி முள்ளு முதலானவை உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும், முள்ளு குத்தித்துனா வலிக்கும், கத்தி பட்டா ரத்தம் வரும், அதனால அதை தள்ளி விடுகிறோம். இது இரண்டுமே இல்லையே, கல்லோ அதே மாதிரி மண்ணு, கட்டையோ இதெல்லாம் நமக்கு உபயோகமாகவும் இல்லை, அதே சமயத்துல நமக்கு எதிராகவும் இல்லை, அதனால நமக்கு ஒன்றும் பயன் இல்லை, அதனால நமக்கு ஆபத்தும் இல்லை. அப்படி இருக்கிற சமயத்துல அதை பத்தி கருத்திலே கூட கொள்ளுவதில்லை, உதாசீனமாக இருக்கிறோம். உபேக்ஷேத, இரண்டையும் இரண்டு, அதாவது அனுகூலம் இல்லாமல் பிரதிகூலம் இல்லாத விஷயங்களிலே உபேட்சையே நமக்கு ஏற்படுவதில்லை, அதை விட்டு விடுகிறோம், உதாசீனத்தோடு இருக்கிறோம், அதை பத்தி கருத்திலேயே கொள்ளாமல் இருக்கிறோம் என்று தெரிவிக்கிறார். ஆக இப்படி மூன்று பிரமாணங்கள், பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம், அதை மேற்கொண்டு தெரிவிக்க போகிறார். அதுக்கு முன்னாடி பிரமேயங்கள், அதுல மூன்று பிரமேயங்கள், அனுகூலமான பிரமேயங்கள், பிரதிகூலமான பிரமேயங்கள், இரண்டும் இல்லாமல் நடுவாக இருக்கக்கூடிய பிரமேயங்கள். இப்படி மூன்று பிரமேயங்கள். மூன்றுத்துல அனுகூலத்தை எடுத்துக்கிறோம், பிரதிகூலத்தை விட்டு விடுகிறோம், அதை தவிர்த்துக்கிறோம். ரெண்டுமே இல்லைன்னு சொன்னால் உதாசீனப்படுத்துகிறோம், அதை பத்தி கருத்திலேயே கொள்ளுவதில்லை என்று தெரிவித்து மேற்கொண்டு பிரமாணங்களை பத்தி சொல்லுகிறார். அந்த பிரமாணங்கள்ல எந்த பிரமாணம் சிறந்தது, எதன் மூலமாக நமக்கு உயர்ந்த பரமாத்மா பத்தின ஞானம் ஏற்படும், என்ன உலக விஷயமான ஞானம் சாமானிய பிரமாணங்கள்ல ஏற்பட்டுவிடும்.
ஆனா எம்பெருமானை பத்தின அறிவு ஏற்பட வேண்டும்னா அதற்கு எந்த பிரமாணம் உயர்ந்தது, அது என்னென்ன விதத்துல அமைந்திருக்கிறது, அதுல இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் எவ்வளவு சிறந்தது என்று மேற்கொண்டு தெரிவிக்கிறார். அதையெல்லாம் சுருக்கமாக அடுத்த வகுப்பிலே பார்த்து மேற்கொண்டு சஹஸ்ரநாமத்தினுடைய முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள், அதுல தர்மபுத்திரர் எப்படி கேள்வி கேட்கிறார், அதற்கு எப்படி பீஷ்மாச்சாரியர் பதில் உரைக்கிறார், மேற்கொண்டு எப்படி நாமங்கள் அமைந்திருக்கின்றன என்பதை அனுபவிக்கலாம் என்று கூறி அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிரணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.